அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான பண பிரச்சனையில் மாட்டிட்டு தான் இருக்கும். அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்படுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பண கஷ்டம் இருக்குது. ஏழ்மையிலே இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பண தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அற்புதமான பணவசிய பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது தேவலோக ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நம்ம வரப்போகின்ற இந்த சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை நாளில் நம்ம செய்யும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான். ஏன்னா அந்த நாளில் பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் இருக்கும். அதிலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது அதி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது முதல்ல எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முறை நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 27ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:41 அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதியானது தொடங்கிடுதுங்க. அது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவு 1:31 அப்படிங்கும்போது முடியுது. பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரிய நாள். அதே போல் அமாவாசை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய நாள். கரெக்டாக இந்த முறை நமக்கு சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த அமாவாசை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. ஆனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி செய்யுங்க. அதே போல் வீட்டில் யாரும் அசைவம் அமாவாசை நாளில் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. அதே போல் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும். இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அம்மாவுடைய வீட்டுக்கோ போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடியாது. என்ன நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுக்கமே நமக்கு அமாவாசை திதி இருக்குது. இதில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி செடி இருக்கு இல்லையா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மஞ்சள் காமாலைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களுடைய பணவசிய மூலிகாவும் இந்த கீழாநெல்லியை சொல்லுவாங்க. இது ரோட் சைடு பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கும். அதுவும் கிராமப்புறங்களில் அதிகமாகவே இதை பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவத்தை தாண்டி பெரிய மகத்துவத்துக்கும் இந்த கீழாநெல்லி செடி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செடி தான் நமக்கு தேவைப்படுது. இது எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இப்போ இது நீங்கள் முதல்லையே பார்த்து வச்சுருங்க. பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணீர் அதுக்கு ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சிங்கன்னா அது நல்லா பூமியில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் இலகுவாக மாறிடும். அது இது வெயில் காலமாக இருக்கிறதுனால மண்ணெல்லாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் தண்ணீர் ஊற்றி வச்சுடுங்க. நான் ஏன் முன்கூட்டியே இந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ அமாவாசை நாளில் நீங்கள் இதை பிடுங்குற மாதிரி இருக்கும். இப்படி பிடுங்கும்போது நீங்கள் மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிடுங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு சாபமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிவிடுங்க. மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. என்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் உன்னை பிடுங்குறேன். எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் பிடுங்கிக்கோங்க. பிடுங்கிட்டு இப்போ இந்த செடியினுடைய இந்த இலைப்பகுதி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த வேர் பகுதி இருக்குது இல்லையா, இந்த வேர் பகுதியை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவுறதும் நல்லது. அதே போல் வீட்டில் கங்கா வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கழுவலாம். அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீர் இதுலேயும் நீங்கள் கழுவலாம். அதே போல் வீட்டில் பன்னீர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் கழுவிக்கலாம். மொத்தத்தில் அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் போகணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை தேவைப்படுது. வெற்றிலை நல்ல ஃப்ரெஷ்
ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது காம்பு பகுதி நுனி பகுதி நல்லா புதுசாக வந்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு வெற்றிலை செடி இருந்துச்சுன்னா நீங்கள் பறிச்சுக்கலாம், அல்லது கடையில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதையும் நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிக்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூல் வந்து தேவைப்படுது. உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் நூல் இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளை நிற நூலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளை வந்து தண்ணீரில் கலந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அல்லது பன்னீரில் பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து அந்த வெள்ளை நிற நூலை மஞ்சளில் நனைச்சி மாற்றிடுங்க. அதாவது எல்லோ கலரில் வந்துட்டு நீங்கள் மாற்றிடுங்க. கொஞ்ச நேரம் உலர விட்டுருங்க. அதன் பிறகு இந்த செடியினுடைய இந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த வேர் பகுதி தெரியாத மாதிரி நல்லா வந்து இதை நீங்கள் சுற்றிக்கோங்க. அதாவது ரொம்ப தெரியக்கூடாதுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு இது நல்லா வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த வேரை வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு நல்லா வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் வந்து நீங்கள் இட்டுக்கோங்க. அதே போல் இந்த வெற்றிலைக்கும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 முக்கியமான பொருட்கள். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய். விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய நல்லதாக ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு கிராம்பு, நல்லா முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தையும் ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் இந்த வெற்றிலை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட இந்த கீழநெல்லி வேர் இருக்குது இல்லையா, இந்த சுற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் எடுத்து இதில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த வெற்றிலையை நல்லா வந்து சுருட்டிக்கோங்க. அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் சுருட்டி, மஞ்சள் நூல் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா அதை வச்சு இதை நீங்கள் நல்லா வந்து கட்டிக்கோங்க. இப்போது இது உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கோங்க. 1 நிமிஷம் பூஜை அறையில் வச்சு மனதார எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இல்லை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது பணம் வைப்பீங்க, அதாவது ஒரு ஹேண்ட்பேக்கில் தனியாக வைப்பேன், சூட் கேஸில் தனியாக வைப்பேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சிடலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த அமாவாசை வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை அன்று இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க. இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து விட்டுருங்க. இதுபோல் இந்த கீழாநெல்லி வேற வச்ச எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிட முடியுமா? அப்படி பார்த்தா ஊரில் வந்து யாருமே ஏழைங்களாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான பதிலும் வந்துட்டு இதிலேயே சொல்லிடுறேன். அதாவது ஒரு சில மூலிகைகளுக்கு வந்து அந்த சக்தி வந்து உண்டு. அதையும் தாண்டி நம்ம உழைப்புக்குன்ட்டு ஒரு சக்தி உண்டு. உழைச்சாலே இங்கே வந்து கையில் வந்து காசு தங்க மாட்டேங்குது. இப்போ வந்து உழைக்காமல் இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு பணம் வந்து பெருகும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். உழைச்சாதான் வந்து காசு. அந்த உழைக்கின்ற பணமானது வீண்வரை செலவு ஆகாமல் நம்மிடமே நிரந்தரமாக தங்குவதற்காக தான் இது போல் சின்ன சின்ன சித்தர் ரகசிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. சும்மா செஞ்சு பாருங்கள். இதனால் வந்து நமக்கு ஒரு பெருசாக ஒரு அமௌண்ட்டோ இல்லை எதுவுமே வந்து செலவாக போகிறது இல்லையா. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இருந்தாவே போதும். ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த செடியினுடைய வேர் கிடச்சிச்சின்னா அவசியம் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே வந்து மாறும். அபரிமிதமான செல்வம் வந்து சேரும். நம்பிக்கை இல்லாதவங்க இதை வந்து சொல்கிறனே அப்படின்ட்டுலாம் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் போது தான் பலன் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.